ஃப்ரெண்ட்ஸ், 2015 வெறும் 16 வயசான பிரகாஷ் பில்கோரே அப்படிங்கிறவர் தன்னோட கசின் பிரதரோட 2 வீலரில் ரோட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்போ அந்த ரோட்டில் மழை நீர்னால கவரான ஒரு குழியில் அந்த பைக்கோட ஃப்ரண்ட் வீல் வந்து பாஸ் ஆகுது. அப்போ வண்டி தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து 2 பேருமே பறந்து போய் கீழே விழுகிறாங்க. கசின் பிரதர் ஹெல்மெட் போட்டனால எப்படி அவர் உயிர் பொழைச்சிடுறாரு. நம்ம பிரகாஷ்க்கு தான் பின்னாடி பயங்கரமாக அடிபட்டு தலையிலிருந்து பிளட் கிளாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணி பிரகாஷை காப்பாற்ற முடியல. பிரெயின் ஹேமர்னால பிரகாஷ் இறந்து போகிறாரு. அவர் இறந்து போனதை அவங்க அப்பானால கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாமல் ஒரு முடிவு எடுக்கிறாரு. மும்பை சிட்டியில் இனி ஒரு குழி கூட ரோட்டில் எந்த ஒரு குழி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. கவர்மெண்ட் கிட்ட கேட்டால் டைம் ஆகும், இல்லை நடக்காம கூட போகலாம் அப்படின்னு நினச்சி அவரோட மொத்த உழைப்பையும் போட்டு மும்பை சிட்டியில் ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி அவர் முடிவு மட்டும் எடுக்கல, வேலை செய்யவும் ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவர் தன்னோட சொந்த செலவில் தன்னோட சொந்த உழைப்பிலையும் மும்பை சிட்டியில் இருக்க ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு குழியாக அவரோட சொந்த செலவில் அடைக்கிறாரு. அவர் மொத்தமாக அடைச்ச குழியோட எண்ணிக்கை மட்டுமே 1500. இதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது, நான் ஒவ்வொரு குழியும் அடைக்கும் போது எங்கேயோ ஏதோ ஒரு பிரகாஷ் வந்து காப்பாற்றப்படுறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவர் குழியை ஒவ்வொன்றும் அடைக்கும் போதும் மும்பை சிட்டியில் இருக்க ஆக்சிடென்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ப்ளேஸ் பண்ணிட்டு போங்க.